கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து பார்த்து வருகிற இந்த ரோமர் நிருபத்துடைய ஸ்டடி நமக்குள்ள போகலாம். சின்ன ஒரு ரீகேப் நம்ம பார்த்துடலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அவருடைய ஆதார வசனமே பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ ஒரு நீதிமான் பிழைக்கக்கூடிய ஒரு காரியம், அந்த பிழைப்பு எப்படி கிடைக்குதுன்னா விசுவாசத்தினால. விசுவாசத்தினால நீதிமான் பிழைக்கக்கூடிய ஒரு காரியம், அது எப்படின்ற இந்த ஒரு ஆதார வசனத்தை மையமா வச்சுதான் இந்த ரோமன் நிருபத்தை அவர் என்ன பண்றாருன்னா ஸ்டார்ட் பண்றார். ஸோ ஃபர்ஸ்ட் நீதிமான் நான் என்ன, நீதிமான் இந்த உலகத்தில் இருக்கிறாங்களா கேட்டா யாருமே இல்லை. ஒருவேளை யூதர்களா இருக்கக்கூடிய நீங்க நினைச்சுக்கலாம், புறஜாதிகளை விட தேவனுடைய பார்வையில அங்கீகரிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம் என்று நினைச்சுக்கலாம். பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் பாவிகள் தான். எல்லாருமே பாவிகள் தான். அது யூதனா இருக்கட்டும், கிரேக்கனா இருக்கட்டும், எல்லாருமே பாவிகள். யாருமே நீதிமான்கள் இல்லை. அந்தபடி நீதிமான் ஒருவனாயும் இல்லை. அப்போ மனுஷன் அவன் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்து பாவியா தான் இருக்கான். அவன் ஏன் பாவியா இருக்கிறான், என்ன காரணம் என்று கேட்டா அதுக்கு மெயின் காரணம் தேவ பக்தி இல்லையாமா. தேவ பக்தி இல்லாத காரணம், அந்த ஒரே காரணத்தினால்தான் மனுஷன் பாவியா இருக்கிறான், இன்னமும் பாவங்களை பண்றவனா இருக்கிறான். அந்த 21 பாவங்களை அவர் வரிசைப்படுத்துறாரு. இவ்வளவு பாவங்கள் ஏன் மனுஷன் பண்ணிட்டு இருக்கிறான்னா தேவ பக்தி இல்லை. சரி, தேவ பக்தி ஏன் இல்லை? அவங்களுக்கு தேவனை பத்தி தெரிஞ்சா தானே தேவ பக்தி வரும். நம்ம யோசிக்கலாம், இது நம்முடைய கேள்வியா இருக்கலாம். ஆனா பவுல் தெளிவா சொல்றாரு, அப்படிலாம் இல்லை. உலகத்துல எந்த மனுஷனும் நாங்க தேவனை பத்தி தெரியவே இல்லை, அறிஞ்சிக்கவே முடியாது, எப்படி அவர் மேல பக்தி வரும் ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா தேவனை பத்தின ஒரு விஷயம் அல்லது தேவனை அறிகிற ஒரு அறிவு ஆனது பாத்தீங்கன்னா காணப்படக்கூடிய அவருடைய சிருஷ்டிகள் மேல, அந்த சிருஷ்டிகளை பார்க்கும் போதே தானாகவே அந்த அறிவு கண்டிப்பா வரும். எனவே யாரும் போக்கு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷங்களுடைய கண்டிஷனை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி 2ஆம் அதிகாரம் அப்படியே கொண்டு போயிட்டு இருப்பான். அப்பதான் ஒரு விஷயத்த அவரு சொல்றாரு, இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்படிப்பட்ட பாவிகள் தேவனுக்கு முன்னாடி யாருமே நீதிமான் இல்லை என்று சொல்லும் போது இல்லைங்களா, 3ஆம் அதிகாரம் வரைக்கும் முடிச்சிருவார். இப்ப 4ஆம் அதிகாரத்துல என்ன விஷயத்த ஆரம்பிக்கிறார்னா, இப்படிப்பட்ட பாவிகளா இருக்கக்கூடிய நம்மைய தேவன் இலவசமா நம்மளை நீதிமானா பார்க்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்னன்னு கேட்டா அதுதான் விசுவாசம். அப்போ இந்த விசுவாசத்தினால தேவன் நம்மளை நீதிமானா பார்க்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு தேவன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்றத 4ஆம் அதிகாரத்துல பவுல் ஆபிரகாமை வச்சு என்ன பண்ணுவார்னா ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு அவர் அந்த சப்ஜெக்ட் பேசிட்டு போயிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் 5ஆம் அதிகாரம் வந்துட்டான். இந்த இலவசமா நீதிமான் என்று எண்ணப்படக்கூடிய இந்த மனுஷனுடைய பாக்கியத்தை பத்தி அல்லது இந்த கிருபையை பத்தி, இந்த ஈவு பத்தி சொல்லும் போது அதுல எவ்வளோ அம்சங்கள் இருக்குது. இந்த நீதிமான் என்று எண்ணப்படக்கூடிய நிலைமை அது நமக்கு கிடைக்கிறது எப்படி கேட்டா விசுவாசம், நம்முடைய விசுவாசம். பட் எதன் மேல கேட்டா கர்த்தர் இயேசுடைய ரத்தத்தின் மேல. இதெல்லாம் விசுவாசம் தான். பாருங்க, விசுவாசம் சொல்லிட்டோம்னா நம்ம யார்கிட்டையும் நிரூபிக்க முடியாது, யார்கிட்டையும் காமிக்க முடியாது, யார்கிட்டையும் இதுதாங்க இப்படித்தாங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்க முடியாது. இது எல்லாமே விசுவாசம்.
காணப்படாதவைகளுடைய நிச்சயம், உறுதியான நம்பிக்கை. எதை நம்புறோமோ அது உறுதியா நம்புறோம். அதே நேரத்துல அது காணப்படாத விஷயம், ஆனா நிச்சயமா இருக்குது, அது நம்புறோம். இதுதான் விசுவாசம். இதெல்லாம் விசுவாசத்துல தான் நடக்குது. விசுவாசத்துல தான் நம்முடைய லைஃபே ஆரம்பிக்குது. பாருங்க, தேவன் பார்வையில இன்னைக்கு தேவன் என்னைய, இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கு நான் அர்ப்பணிச்சனோ, என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ, அந்த மொமெண்ட்ல இருந்து தேவன் என்னைய நீதிமானா பார்க்கிறாருன்னு சொன்னோம்னா, கொஞ்சம் கண்ணை மூடிட்டு இந்த நாள் முழுக்க நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு கொஞ்சம் கண்ணை மூடி திங்க் பண்ணி பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு இல்லைனாலும் கூட நேத்தோ முந்தா நேத்தோ எப்படியோ, பட் இப்போ வரைக்கும் தேவன் என்னை நீதிமானா பார்க்கிறார் என்பதை நான் உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு விசுவாசம் வேணும். என்னை பார்க்கிறார் எப்படி? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். பட் இது நம்மளால இந்த விசுவாசத்துக்குள்ள ஆழமா போக வேண்டியது அவசியமா இருக்குது. ஆனா போறது ரொம்ப சிரமமா இருக்குது. ஏன்னு கேட்டா, நம்முடைய பழைய மனுஷனுடைய காரியங்கள் நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறதுனால ஒரு அளவுக்கு மேல விசுவாசத்துல வளர முடிய மாட்டேங்குது. இவ்வளோ தவறுகள், இவ்வளோ பாவங்கள் என் வாழ்க்கையில இருக்குதே, எப்படி தேவன் என்னை பார்ப்பாரு அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை வருவதற்கு நம்முடைய பழைய சுபாவமே ஒரு காரணமாயிருது. ஆனா விசுவாசம் துவக்குகிறவரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு துவக்கம் இருக்குது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் துவங்கியாச்சு. துவங்கின போது உற்சாகமா அர்ப்பணிச்சோம், உற்சாகமா ஓட்டத்தை ஓட ஆரம்பிச்சோம். பட் போயிட்டு இருக்கிற நமக்கு இந்த விசுவாசத்துக்கு ஒரு முடிவு இருக்குது அப்படின்னா, இதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் அப்படின்னா, இந்த விசுவாசத்துக்கு ஒரு இலக்கு இருக்குது, அதை நம்ம அடைய வேண்டி இருக்குது, ஒரு வளர்ச்சி இருக்குது. பட் இந்த வளர்ச்சிக்குள்ள போகாதபடி அவிசுவாசம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணம் கேட்டா இந்த மாம்சத்துடைய பலவீனங்கள். சகோதர சகோதரிகளே, பவுல் ரொம்ப டீப்பா பேசிட்டு இருக்கிறாரு இந்த காரியத்தை பத்தி. நம்ம லைஃப்ல இந்த விசுவாசம் மட்டும்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த விசுவாசம் ஈச் அண்ட் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு இருக்கணும். எஸ், நான் பாவிதான், ஆனா இயேசு கிறிஸ்து எனக்காக மரிச்சிருக்கிறாங்க, என் பாவங்களுக்காக மரிச்சிருக்கிறாரு. அவருடைய தழும்புகள் தேவனுக்கு முன்னாடி என்னைய நீதிமானாக பார்க்க வைக்கும். எனக்காக ஒருத்தர் பரிந்து பேசுகிறவர் இருக்கிறாரு. நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்னுடைய விசுவாசம் இருக்குது நான் சொன்னேன்னா, நான் செய்ய வேண்டியது என்னன்னா, தைரியமா போகணும் கிருபாசன தண்டைக்கு. அது ஒண்ணுதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். பட் நிறைய நேரங்களில் தைரியம் வரதில்லை. காரணம் அவிசுவாசம். நம்முடைய பலவீனம் பெருசா இருக்குது இல்லைங்களா? ஆனா தைரியம் இருக்கணும். ஒரு பக்கம் நமக்கு தெரியுது மனசாட்சி, நம்ம இவ்வளவு தப்பு பண்ணிடுறோமே, இது ஒரு நாள் பண்ணிட்டா பரவாயில்ல, அப்பப்ப பண்ணிடுறோமே இல்லைங்களா? பட் இருந்துட்டாலும் அந்த விசுவாசமானது நம்மளைய உந்தும். பரவாயில்ல, தேவன் எனக்கு ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா சகோதர சகோதரி, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இப்பதான் ஆக்சுவலி பவுல் இப்போதான் 6ஆம் அதிகாரத்திலிருந்து தான் பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா, அவர் டாப் கியர் போட்டு போயிட்டு இருக்கிறார். அப்படின்னா இப்பதான் ஒரு சரி ஸ்பீட் எடுக்கிறார் அவர். ஆக்சுவலி இப்ப பவுல் 6ஆம் அதிகாரத்திலிருந்து பேசுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப 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 டீப் விஷயங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இத கண்டிப்பா எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, ஈவன் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் கூட. இது எப்படி சொல்லலாம்னா, இந்த புக்கை எழுதின பிரதர் ரொம்ப சீனியர் பிரதர், ரொம்ப வருஷமா ட்ரூத்ல இருக்கார். பட் இந்த எப்போ எக்லீஷியாவா உட்கார்ந்து இந்த ரோமர் புஸ்தகத்தை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இது உண்மையிலேயே அனுபவத்துல தான் புரிஞ்சுக்க முடியும். இந்த நீதிமான் என்ற நிலைமை
நமக்கு கிடைக்குது. அந்த நீதிமான் ஆக்கப்படக்கூடிய நிலைமை கிடைக்குது. தேவனால நீதிமான் என்று எண்ணப்படக்கூடிய நிலைமை கிடைக்குது. ஆக்சுவலி ஒரு பெரிய சீக்ரெட் என்னன்னா, பவுலுடைய அந்த நிருபத்துல ஒரு பெரிய சீக்ரெட் என்னன்னா, இது நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. நம்ம சாகும் போது கூட, அதாவது நம்ம லிட்டரலா மறிக்கிறோம் இல்லைங்களா, சொல்லர்த்தமா மறிக்கிறோம் இல்லைங்களா, அந்த கண்டிஷன்ல ஆக்சுவலி எப்படி நம்ம மறிக்கணும்னா, தேவன் பார்வையில நீதிமானாக எண்ணப்பட்ட நிலையில தான் மறிக்கணுமாம். அப்படின்னா புரிஞ்சுக்கிறீங்களா? லாஸ்ட் என்னுடைய மூச்சு நிற்கும் போது அந்த நேரத்துல கூட கர்த்தர் இயேசுடைய ரத்தத்தின் நிமித்தம், அல்ல கர்த்தர் இயேசுடைய ரத்தத்தினால தேவன் கிட்ட இல்லைங்களா, என் பாவங்களை கழுவியருளும் இல்லைங்களா, என்னை சுத்திகரித்தருளும். தாவீது கேட்ட மாதிரி என் அக்கிரமங்கள் நீங்க சுத்திகரியும், என் பாவங்கள் நீங்க கழுவியருளும், என் மீறுதல்கள் நீங்க சுத்திகரி. அது தேவன் கிட்ட கர்த்தர் இயேசு மூலமாய் போகும்போது ஒரு நாளுமே நம்முடைய பாவங்கள் கழுவப்படும் போது இல்லைங்களா, நம்முடைய அக்கிரமங்கள் கழுவப்படும் போது அல்லது மன்னிக்கப்படும் போது நம்ம என்ன ஆயிடுறோம்னா, தேவனுடைய பார்வையில நீதிமானாக அங்க எண்ணப்படுறோம். இது கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டிய விஷயமா இருக்கு இல்லைங்களா. ஏன்னா தேவன் ஆக்சுவலி நம்ம ஆதாமுடைய பாவம் ஒண்ணு இருக்குங்க, ஆதாமுடைய பாவத்தை மூடிட்டார். இப்ப அதை விட்டுருங்க. இன்னைக்கு இந்த ட்ரூத்துக்குள்ள வந்த எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயத்துல எல்லாருக்கும் கிராண்டட் அப்படின்னா ஆதாமுடைய பாவம் க்ளோஸ்ட், மூடப்பட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாமே நம்ம கணக்குல வருது இல்லைங்களா. இதை தினமும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, போயிட்டு அறிக்கை செய்து அதை மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னா நமக்கு எப்போ டெத் வரும் நமக்கு தெரியாது இல்லைங்களா. எப்ப வேணாலும் டெத் வரலாம், எனி டைம் வரலாம். திரள் கூட்டம் பண்ற பெரிய மிஸ்டேக் இதுதான். அந்த நீதிமான் நிலைய சரியா புரிஞ்சுக்காம விடுறதுனால தான் தேவன் என்ன பண்றாருன்னா உபத்திரவத்துக்குள்ள அனுமதிச்சு, அதுக்கப்புறம் அந்த இடத்துல தங்கள் வஸ்திரங்கள் இல்லைங்களா ரத்தத்தினால தோய்க்கப்பட்டு வெளுக்கப்படுது. சிம்பாலிக்கா பேசுவார். திரள் கூட்டம் பண்ற பெரிய மிஸ்டேக் அது. பட் லேக் அண்ட் 44 அப்படி கிடையாது. தினமும் தங்கள் வாழ்க்கையில பாவங்கள் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி பவுல் இந்த அதிகாரத்தை அவர் கொண்டு போற கோணமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கோணம். பட் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 6ஆம் அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம். 6ஆம் அதிகாரத்துல பவுல் பேசுற விஷயங்கள் எல்லாமே ஏதோ சொல்லத்தமா பேர் சபை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருந்தோம்னா எப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கோம்னா, கண்டிப்பா இந்த ஸ்டடி பண்றதுக்கு முன்னாடி கூட நம்ம அப்படித்தான் புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது நம்ம ட்ரூத்துக்கு வந்தாச்சு, பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டாச்சு, இனிமேல் நம்ம வாழ்க்கையில பாவமே செய்யக்கூடாது. கர்த்தர் நமக்காக மரிச்சிட்டார், பாவமே நம்ம செய்யவே கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேர் சபை ஜனங்கள்லாம் அப்படித்தான் நீங்க பார்க்கலாம். சில இந்த பெண்டிகாஸ்ட் ஜனங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தங்களை எப்படி நினைச்சுக்குவாங்கன்னா பரிசுத்தவான் நினைச்சுக்குவாங்க. அப்படின்னா பரிசுத்தவான்னா என்ன அர்த்தம்னா சரீரத்துல ரொம்ப ஹோலி பரிசுத்தமா இருக்கிறாங்க அப்படிதான் தங்களை நினைச்சுக்கிறாங்க. அப்படிதான் இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. மத்தவங்க பாவிகளை தான் பார்ப்பாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டோம்னா நீங்க பாவங்கள் பண்றது இல்லையா? இல்ல. எப்படி கேட்டா இயேசுதான் சொல்லுவாங்க. இயேசுதான் எங்க பாவங்களை கழுவிட்டாரு, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டாரு சொல்லுவாங்க. ஆகையினால அவங்க தங்களை நாங்கள் பாவம் பண்றதில்லை, பாவிகள் என்று அவங்க ஒத்துக்கிறது இல்லை. ஆனா இப்படி ஒருவேளை நம்ம மாம்சத்துல நம்மளும் முயற்சி எடுத்தோம்னா என் லைஃப்ல பாவமே நான் செய்யக்கூடாது. எடுக்கிறது தப்பு இல்லை, முயற்சி எடுக்கிறது தப்பு இல்லை. ஆனா நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கக்கூடாதுன்னா, நான் பாவம் செய்யாமல் இருந்து அதனால தேவனுக்கு முன்னாடி அவருடைய பார்வையில நீதிமானாக காணப்படுவேன் என்று நான் நினைச்சேன்னா அது என்னுடைய சுய நீதி. ஆனா கண்டிப்பா நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் என்னுடைய முயற்சினால தான் நான் என்னைய பரிசுத்தமா காத்து கொண்டு இருக்கிறேன். நான் எந்த பாவம் பண்றதில்லை.
அதனால நான் தேவனுக்கு முன்னாடி பிரியமா இருக்கிறேன் நான் சொன்னேன்னா அது என்ன காமிக்கிறது தெரியுங்களா? கர்த்தர் இயேசுடைய கிருபை எனக்கு தேவையில்லை, அதுதான் அர்த்தம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் 7ஆம் அதிகாரத்துல பிராக்டிகலா பேசுவார். பிராக்டிகலா பவுல் கிட்ட கேட்போம், ஏங்க பவுல் நீங்களா பாவம் பண்றீங்களா இல்லையா? நீங்களா உங்க லைஃப்ல 40 வருஷம் அர்ப்பணிப்பு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறீங்க, எப்படி 40 வருஷம் பாவம் பண்ணாம இருந்தீங்களா? இப்பெல்லாம் ஒரு சில கேள்வி கேட்டோம்னா பவுல் அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறார்ன்றத 7ஆம் அதிகாரத்துல தான் நம்ம போய் பார்க்கப்போம். ஆனா அங்க போறதுக்கு முன்னாடி இந்த அழைப்பினுடைய நோக்கம் என்ன? இந்த அழைப்புல நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும்? அதுதான் ரொம்ப தெளிவா பார்க்க வேண்டியது. நம்ம மரிக்கும் போது, கடைசி மூச்சு நிற்கும் போது, நீதிமான் என்று எண்ணப்பட்டக்கூடிய நிலைமையில மரிக்கணும். அப்படி மரிச்சாதான் கர்த்தரை போல மரிப்பதற்கு, கர்த்தருக்கு ஒப்பான மரணம் மரிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும். ஆனா இது நீங்க நினைச்சுக்கலாம், ஈஸியா நினைச்சுக்கலாம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய உலகம், சாத்தான், மாம்சம் என்ன பண்ணோம்னா, நீதிமான் என்ற நிலைமையில நீ மரிக்க கூடாது. நீ உன்னைய பாவியாவும் நான் தேவன் பார்வையில பாவியாத்தான் இருக்கிறேன் அப்படின்ற நிலைமையில தான் நீ மரிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய பலவீனங்கள் இருக்கும், உலகம் நம்மளை நெருக்கும், ஒரு பக்கம் சாத்தானுடைய தாக்குதல் இருக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இதன் மத்தியில இந்த விசுவாசம், ஆரம்பத்துல கர்த்தர் இயேசு துவக்கினார் இல்லைங்களா, என் ரத்தத்தின் மேல நீங்க விசுவாசம் வச்சு வாங்க, நம்மளும் உற்சாகத்துல விசுவாசத்துக்குள்ள வந்துட்டோம். அந்த ஒரு உற்சாகம், அந்த விசுவாசம் அது குறையுது அல்லது அந்த விசுவாசத்துல ரொம்ப தொய்வு ஏற்படுதுன்னா, நல்லா கவனிங்க, பாவங்கள் கணக்குல சேர்ந்துகிட்டே வரும். கணக்குல சேர்ந்துட்டே வருது. ஏன் வருது? விசுவாசம் கம்மியாயிடுச்சு. தினமும் தேவன் கிட்ட போய் கேட்கறது இல்லை, மன்னிப்பு கேட்கறது இல்லை, தினமும் போய் கிருபை கேட்கறது இல்லை, இரக்கம் கேட்கறது இல்லை. காரணம், நம்முடைய விஷயங்கள் அப்படி இருக்குது. விசுவாசம் குறையுது. இதுதான் சாத்தானுடைய தந்திரமே. இது நிறைய பேருக்கு நம்ம யோசிக்கிறது இல்லை. திரள் கூட்டம் இங்கதான் மிஸ்டேக் பண்ணிடுறான், இங்கதான் கவனக்குறைவு ஆயிருது. ஆகையினால பாவங்கள் சேர்த்து வச்சுட்டே என்ன பண்றாங்கன்னா அங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மொத்தமா கழுவுறாங்க இல்லைங்களா? எங்க கழுவுறாங்க? உபத்திரவ காலத்துல வந்து கழுவுறாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. லேக் அண்ட் 44ல நாம் ஒரு மெம்பரா இருக்கிறோம்னு சொல்லிட்டோம்னா, நம்முடைய விஷயம் தினமும் நம்ம பண்ணிட்ட அக்கிரமங்கள், மீறுதல்கள், அக்கிரமம்னா என்ன, மீறுதல்னா என்ன, இது எல்லாமே நம்ம கடந்த கிளாஸ்ல விவரமா பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ தினந்தோறும் கிருபாசன தண்டையில போயிட்டு சேரணும். ஒருவன் பாவம் செய்வானானால், அடுத்த பாயிண்ட், நீதிபரராய் இருக்கிற இயேசு நமக்காக பரிந்து பேசுவார். இந்த கிருபை ஆக்சுவலி ஒரு இலவச கிருபை, தினமும் கிடைக்கிற கிருபை, மிஸ் பண்ணிட வேண்டான்ற சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்படிப்பட்ட தேவன் ஒரு பெரிய கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? சரி, இந்த கிருபை கொடுத்ததுக்கான காரணம் என்ன? இதோட முடிஞ்சானா? இல்ல. தேவன் ஏதோ நீதிமான பாக்குறதுக்கு தான் நம்மளைய இந்த ஒரு கிருபை கொடுத்திருக்காருன்னா இல்ல. இந்த கிருபை கொடுத்ததுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் இருக்குது. நான் ஏன் உங்களை நீதிமான பார்க்கிறேன்? எதுக்கு நான் உங்களை நீதிமான பார்க்கணும்? தினமும் நான் ஏன் உங்களை பார்க்கணும் அப்படின்னா, அடுத்து இந்த நீதிமான் என்ற பார்க்கக்கூடிய நிலைமையிலிருந்து தேவன் நம்மகிட்ட ஒரு விஷயம் என்ன பண்றாருன்னா செய்யறதுக்கு நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அது என்ன தெரியுங்களா? பாவத்துக்காக மரிக்கணும், பாவத்துக்காக மரிக்கணும் அப்படின்ற ஒரு ஏற்பாடை தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வச்சுட்டாங்க. அப்ப பாவத்துக்காக, நல்லா கவனிங்க, பாவத்துக்கு இல்ல,
பாவத்துக்காக மரிக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்றத கடந்த கிளாஸ்ல விவரமா பார்த்தோம். பாவத்துக்காக மரிக்கணும். எப்படி என்னுடைய குமாரன் பாவத்துக்காக மரிச்சாரோ அவரை போல இப்ப நீங்க என்ன பண்ணணும்? பாவத்துக்காக அவரோடு கூட மரிக்கணும். அதுக்குத்தான் நான் உங்களை நீதிமானாக நான் பார்க்கிறேன். கண்டிப்பா நீங்க பாவத்துக்காக மரிக்கிற விஷயத்துல உங்க வாழ்க்கை வாழும்போது, ஏன்னா ஒரு புது வாழ்க்கை இயேசு உயிர் தெழுந்ததுனால ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு இல்லைங்களா? the newness of life. ஒரு புது வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையில அநேக முறை இடறினாலும் விழுந்தாலும் தேவன் நம்மளை தூக்கி விடுறாரு. அதுதான் நீதிமான் என்ற கிருபை. ஒவ்வொரு நாளும் கிடைக்குது. இதை வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து என்ன பண்ணோம்னா பாவத்துக்காக மரிக்கிற வாழ்க்கை அங்க வாழணும். நம்ம எல்லாரும் அந்த ஒரு அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்பு விசுவாசிச்சுட்டு நம்மளைய ஒப்பு கொடுத்தோம். நம்முடைய கான்செக்ரேஷன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் வாங்கிட்டோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் வாங்கின நாமோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த நோக்கம் என்ன. அவரை போலவே மரிக்கணும். அவர் எப்படி மரிச்சார்? பாவத்துக்காக மரிச்சார். நாமளும் அவரை போலவே பாவத்துக்காக மரிக்கணும் இல்லைங்களா? ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தின் ஜனங்களுடைய பாவம் ராஜ்யத்துல நிவர்த்தி செய்யப்படும். பட் அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது தேவன் பண்றாங்கன்னா, முதல் சுவிசேஷ யுகத்துல காலை வெள்ளாட்டுக்கடா பலி முடிந்த பின்னாடி தான் உலகத்திற்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி கிடைக்குது. அதே போலத்தான் உலகத்துக்கு பாவ நிவர்த்தி, உலகத்திலிருந்து பாவத்தை, எந்த பாவம் நல்லா புரிஞ்சுக்கணும், ஆதாமுடைய பாவம். ஏன்னா அதுதான் மெயின் பிரச்சனை. ஆதாமுடைய பாவம் தான் பெரிய பிரச்சனை. அதை என்ன பண்ணணும்னா உலகத்திலிருந்து தூக்கணும், எடுக்கணும், ரிமூவ் பண்ணணும் இல்லைங்களா? இது நடக்கணும்னா தேவனுடைய ஏற்பாடு காலை ரத்தம் சிந்தணும். அடுத்து வெள்ளாட்டுக்கடா அதுவும் ரத்தம் சிந்தணும் பாவத்துக்காக. அப்போ இப்படித்தான் நம்ம என்ன பண்ணிட்டோம்? அர்ப்பணிச்சிட்டோம். சகோதர சகோதரிகளே, இது வரைக்கும் போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? அப்போ கண்டிப்பா பாவத்துக்காக மரிச்சிருக்கிறோம் அப்படின்னா அது குறிக்குது ஒரு துவக்கம். எங்க ஆரம்பிச்சது? நம்முடைய அர்ப்பணிப்புல. அர்ப்பணிப்புல ஆரம்பிச்சிட்டோம், அவரோடு கூட மரிக்கிறது. அது நிறைவடையணும் நம்முடைய மரணத்துல இல்லைங்களா? சோ இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பிலிப்பியர் 3:10 சொல்றாரு, அவருடைய மரணத்துக்குள்ளாக்கி இல்லைங்களா? அப்போ அந்த மரணத்துக்குள்ள போகிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தாச்சு. அந்த மரணத்துக்குள்ள போகக்கூடிய வாழ்க்கை, புதிய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னைக்கு நம்ம கான்செக்ரேட் பண்ணோம் இல்லைங்களா? சோ இது லிட்ரலா எங்க நிறைவடையுதுன்னா நம்முடைய ஓட்டம் முடியும் போது. மன சகோதர சகோதரிகளே, இந்த 6ஆம் அதிகாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா தியரியா தான் பார்த்துட்டு இருக்கோம். தியரினா என்ன தெரியுங்களா? தியரினா பேச்சவர்கள் சொல்லுவோம், பேசுறதுக்கு நல்லா இருக்குது, கேட்கறதுக்கும் நல்லா இருக்குது, ஆனா நடந்து காமிக்கிற விஷயத்துல தானே பிரச்சனையா இருக்குது. பிராக்டிக்கலா கொண்டு வரதானே நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குது. இது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனா கண்டிப்பா நமக்கே இப்படிதான் வாழணும், இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்குது, ஒரு புது வாழ்க்கை தேவன் கொடுத்திருக்கிறாரு. அந்த புது வாழ்க்கையுடைய நோக்கம் பாவத்துக்காக மரிக்கணும், இப்படித்தான் வாழணும் தெரிஞ்சதுக்கு பின்னாடி தெரியும் போது நமக்குள்ள கொஞ்சம் பயம் வருது. என்ன பயம் வருதுன்னா, நம்மளால முடியுமா? இல்ல நம்ம ஏன் முடியுமான்னு வருதுன்னா, இவ்வளோ நாள் உடன்படிக்கை பண்ணி இத்தனை வருஷம் ஆச்சு இல்லைங்களா? கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க, கடந்து வந்த பாதையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எப்படி போயிருக்குது நம்முடைய லைஃப் இல்லைங்களா? அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி கரெக்டா வாழ்ந்திருக்கிறோமா? ஒப்பு கொடுத்த அந்த நோக்கத்தின் படி கரெக்டா இவ்வளவு நாள் வாழ்ந்திருக்கிறோமான்னு செக் பண்ணோம்னா இல்லையே, நிறைய குறைவு இருக்குதே.
அப்ப இதுக்கு மேல நம்மளால் வாழ முடியுமான்ற ஒரு பயம், கவலை வந்துடுது. அதனால்தான் இதுக்கு எல்லாமே தீர்வு அப்போஸ்தலனாகிய பவுல் 7th சாப்டர்ல அவர் ஸ்டார்ட் பண்றார். பட் இருந்தாலும் 6ஆம் அதிகாரத்துல அவர் இன்னும் வர வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை நம்ம பார்த்துட்டு போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வசன பகுதிகள் எங்கன்னா, நம்ம ஆரம்பிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. 5ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தோம். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம், இல்லைங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கணும் வசனம் 6ஆம் வசனத்திலிருந்து. 6ஆம் வசனம் பவுல் பேச ஆரம்பிக்கிறாரு. ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். உண்மையிலேயே இந்த வசனம் இந்த ஸ்டடி பண்றதுக்கு முன்னாடி நிறைய முறை நம்ம படிச்சிருந்தாலும், நிறைய சப்ஜெக்ட்ல இந்த வசனங்களை வச்சு விளக்கங்கள் பார்த்திருந்தாலும், பட் இந்த வசனத்தை உடைய ஆழமான பார்வை இன்னைக்கு பார்க்க வேண்டியிருக்குது. கண்டிப்பா இந்த வசனத்துல ஒரு டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் பண்ணிருக்கிறாங்க. ஆகையினால நமக்கு புரிதல் வேற மாதிரி அங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிருக்கு. இப்போ இந்த வசனத்தை புரியும் லிட்ரலா தமிழ்ல படிக்கும் போது நமக்கு என்ன புரியுது கேட்டா, முதல்ல தமிழ்ல என்ன படிச்சா என்ன புரிய வருது நம்ம பார்க்கலாம். பாருங்க, அதாவது இனிமேல் பாவத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்களா, வேலை செய்யக்கூடாது. கரெக்டுங்களா? பாவத்துக்கு நாம வேலை செய்யக்கூடாது. இங்கிலீஷ்ல ஸ்லேவ்ஸ் அப்படி வரும். ஸ்லேவ்ஸ்னா அடிமை. பாவத்துக்கு நாம அடிமையா இருக்கக்கூடாது. இவ்வளோ நாள் பாவத்துக்கு அடிமையா இருந்துட்டோம், இல்லைங்களா? இதெல்லாம் பெயர் சபை ஜனங்கள் படிக்கும்போது அவங்களுக்கு எப்படி இந்த வசனத்தை புரிஞ்சுக்குவாங்கன்னா, ரொம்ப காலமா நான் ட்ரிங்க்கு அடிக்ட் ஆயிருந்தேன், பாவத்துக்கு அடிமையா இருந்தேன், அப்படித்தான் புரிஞ்சுக்குவாங்க, இல்லைங்களா? இவ்வளோ நாள் பாவத்துக்கு அடிமையா இருந்தேன், ஆனா இனிமேல் நான் பாவத்துக்கு அடிமையாக கூடாது. அடுத்து பாவ சரீரம் ஒளிந்து போகணும். அதாவது பாவ சரீரம்னா எந்த சரீரம்? பாவம் எங்க இருக்குது? நம்முடைய பாடியில இருக்கு, இல்லைங்களா? இந்த பாவ சரீரம் நம்முடைய பாடி என்ன ஆகணுமாமா? ஒளிந்து போகணும். இது என்ன அது ஒளிந்து போகணும்? ஆக்சுவலி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம மட்டும் இல்லைங்க, உலகத்துல எல்லா மனுஷனும் பாவிகள் தான். எல்லாருடைய பாவ சரீரம் எப்ப ஒளிந்து போகுது கேட்டா, அவங்க செத்து போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பாடி என்ன ஆயிருதுங்க? மண்ணோட மண்ணாயிருது. பாவ சரீரம் ஒளிந்து போகுது, இல்லைங்களா? அப்போ நம்முடைய பாவ சரீரம் ஒளிந்து போகணும்னா என்ன பண்ணலாம்? செத்து போயிடலாம். செத்து போயிட்டோம்னா நம்முடைய பாடி, பாவ சரீரம் ஒளிந்து போயிரும் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லைங்களா? பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக, பாவ சரீரம் ஒளியணும்னா என்ன வழி கேட்டா, லிட்ரலா சாகிறது தான். செத்தா இந்த பாடி இல்லாம போயிடும். ஆனா பவுல் அப்படி அவரு இங்க கொண்டு போகல. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த பாவ சரீரம் என்ற வார்த்தை சொல்லியிருக்கிறார், இல்லைங்களா? ஆக்சுவலி பாவ சரீரம்ன்றது ஏதோ நம்முடைய பாவ சரீரம் பத்தி பேசின மாதிரி இங்க வசன புரிதல் வருது. ஆனா அது இல்லை. ஏன்னா இதனுடைய கிரீக் வேர்டு பாத்தீங்கன்னா, அல்லது கிரேக்க பாஷையில ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல போட்டிருக்கிறாங்க, பட் தமிழ்ல அந்த வார்த்தை இல்லைனாலும் அந்த நம்முடைய அப்படின்ற வார்த்தை மூலப்பிரதிகள்ல அங்க வரதில்லை. சோ அப்போ இந்த வசனத்தை எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது கேட்டா, இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த வசனத்துடைய விளக்கம் என்ன. சோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பார்க்கலாம்னா,
பாவ சரீரம் இது பாத்தீங்கன்னா நம்முடைய இங்கிலீஷ்ல போட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல நம்முடைய அப்படின்னு போட்டாங்க. பட் நம்முடைய வார்த்தை வரதில்லை. ஜெனரலா பாவ சரீரம், பாவ சரீரங்கள் அப்படியும் போடல. பாவ சரீரம் என்னங்க ஒருமையில அங்க பேசியிருக்கிறாங்க. அப்ப ஞாபகம் இருக்குங்களா? இதே மாதிரி பேசிக் கிளாஸ்ல ஒரு வசனம் நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம். அந்த இடத்துல எப்படி விளக்கம் நம்ம கொடுப்போம்? உங்கள் ஆவிகள், உங்கள் ஆத்துமாக்கள் அப்படின்னு அங்க வசனத்துல வராது. ஒருமையில தான் அங்க வரும். அதே போலதான் பாவ சரீரம் என்பது ஏதோ நம்ம எல்லாருக்கும் இருக்கு இல்லைங்களா? பாடி, நம்முடைய பாடி பாவ சரீரம் தான். பட் தனிப்பட்ட ஒவ்வொருத்தருடைய பாடி பத்தி அவர் பேசல, மாறா ஜெனரலா பேசுறாரு. பாவ சரீரம் அப்படின்னா தேவனுடைய சிருஷ்டிப்புல, தேவனுடைய சிருஷ்டிகள் மத்தியில, சரீரம் பெற்றுக்கொண்ட சிருஷ்டிகள் மத்தியில எவ்வளவோ சிருஷ்டி இருக்குது. சரீரம், ஆவிக்குரிய சரீரம் இருக்குது, மாம்ச சரீரமும் இருக்குது. எவ்வளவோ சிருஷ்டி இருக்கிறான். ஆனா தேவன் படைத்த சிருஷ்டிப்புகள்லயே ஒரே ஒரு சிருஷ்டிப்புக்கு மட்டும்தான் அவங்களுடைய பாடி பாவ சரீரமா இருக்குது. பாவம் இருக்குது. அது எந்த சரீரம், அது எந்த சிருஷ்டி கேட்டா மனிதன், மனுக்குலம். இந்த மனுக்குலம் உடைய சிருஷ்டிப்புல மட்டும்தான் இப்போதைக்கு என்ன நிலைமை? இவங்களுடைய மாம்சத்துல தான் பாவமே என்ன ஆயிட்டு இருக்குங்க, அங்க இருக்குது. இப்ப தூதர்கள் சரீரத்துல பாவம் இருக்கா? இல்லை. இல்ல வேற ஏதாவது சிருஷ்டிப்புடைய சரீரத்துல பாவம் இருக்கா? இல்லை. மனுஷன் உடைய சரீரத்துல தான் பாவம் இருக்கு. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த குழந்தைக்குள்ள என்ன இருக்குங்க, பாவம் இருக்கா இல்லைங்களா? முதலாம் உலகத்துல தூதர்கள் எதுக்கு வந்தாங்க இல்லைங்களா? அவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்துச்சு? ஏன் கல்யாணம் பண்ணாங்க? தேவனுடைய படைப்புல மனுஷன் பாவத்துல இருக்கிறான், ஒரு சந்ததியை உருவாக்கலாம், பாவம் இல்லாத ஒரு சந்ததியை உருவாக்கலான்னு ஒரு நோக்கத்துல வந்தான் முதலாம் உலகத்துல இல்லைங்களா? பட் அது தேவன் என்ன பண்ணலைங்க, அது அனுமதிக்கல. பட் அவங்க நோக்கம் பாத்தீங்கன்னா இப்படியாக இருந்துச்சு. அப்போ இப்படியாக இருக்கும்போது இந்த பாவ சரீரம் முழு உலகத்துல பிறக்கிற எல்லா மனுஷனுக்குள்ள இருக்குது. இந்த உலகத்துல பாவமே இல்லாத ஒரு மனுஷனை உருவாக்கலாம் எந்த மனுஷன் பண்ண முடியுமானா யாராலையும் பண்ணவே முடியாது. அப்போ இந்த பாவ சரீரம் என்பது ஜெனரலா பவுல் பேசுற. இந்த பாவ சரீரம் ஒளிந்து போகணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேவனுடைய ஏற்பாடு. இந்த பாவ சரீரம் ஆனது முற்றிலுமாக மனிதனை விட்டு எப்ப ஒளிந்து போகும் கேட்டா ராஜ்யத்தினுடைய முடிவுல தான் இல்லைங்களா? ராஜ்யத்துடைய முடிவு, 1000 ஆண்டு அரசாட்சியுடைய முடிவுல தான் பாவ சரீரமானது கம்ப்ளீட்டா மனுக்குலத்தை விட்டு போயிடும். என்ன சொல்லும்னா உலகத்துல இருக்கக்கூடிய கடைசி மனுஷன் அவனுடைய பாடியில இருந்து அந்த பாவ சரீரத்தின் நிலைமை அவனை விட்டு போயிரும். இதுதான் ராஜ்யத்துடைய முடிவுல தான் நடக்கும் இல்லைங்களா? அப்ப பாவம் சரீரம் அது ஒளிந்து போகணும். இதான் தேவனுடைய ஏற்பாடு. மனுக்குலத்திலிருந்து இந்த பாவ சரீரத்தின் நிலைமை இருக்கு இல்லைங்களா? எல்லா மனுஷனுக்குள்ளேயும் பாவம் இருக்கு இல்லைங்களா? இந்த நிலை ஒளிந்து போகணும். இது தேவ ஏற்பாடு. பட் அது நடக்குது ராஜ்யத்தின் முடிவுல. பட் இந்த ஏற்பாட்டுக்காக தேவன் எப்படி பிளான் பண்ணிட்டார்னா இப்பதான் சொல்றாரு. இப்படி ஒரு ஏற்பாடு இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய பாவம், அந்த பாவ சரீரம் உலகத்திலிருந்து போகணும், ஒளிந்து போகணும். ஏற்பாடு என்ன? அதுதான் நம்ம எங்க பாக்குறோம்? பாவ நிவாரண நாள்ல பாக்குறோம். இப்ப பாவ நிவாரண நாள்ல கர்த்தர் இயேசு காலை குறிக்கிறாரு. அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார் மரணத்துக்கு. யோர்தான்ல அதை நிறைவேற்றினார்
சிலுவையில. கரெக்டுங்களா? இப்ப அதுக்கப்புறம் நாமும் நம்மளே ஒப்பு கொடுக்கிறோம். பாவ சரீரம், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது நம்முடைய பாவ சரீரத்தை பத்தி பேசல, தனிப்பட்ட மனுஷனுடைய பாவ சரீரத்தை பத்தி பேசல, ஜெனரலா முழு மனு குலத்துடைய பாவ சரீரம். ஏன்னா ஒரு மேலத்தான் வருது, the body of sin. இந்த பாடி ஆஃப் சின் ஒட்டுமொத்த உலகத்துக்கு இருக்கு இல்லைங்களா, இது நீங்கணும், ஒளிந்து போகணும்னா தேவனுடைய ஏற்பாட்டுல இப்போ நாம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா அவரோடு கூட மரிக்கணும். அவரோடு கூட நம்ம என்ன பண்ணணும்னா மரிக்க வேண்டி இருக்குது இல்லைங்களா? அவரோடு கூட மரிக்கணும் அப்படின்னா இயேசு எப்ப மரிச்சாரு? சிலுவையில, இல்லைங்களா? அப்ப சிலுவையில அவர் மரிக்கும் போது பவுல் சொல்றாரு, இது ரொம்ப டீப் பாயிண்ட். ஆக்சுவலி இந்த 6ஆம் அதிகாரத்துல தான் பவுல் என்ன பண்றாருன்னா இந்த ஒரு கான்செப்டை கொண்டு வர. பாருங்கப்பா, நீங்க இன்னும் சாகல, ஆனா புரிஞ்சுக்கோங்க, இயேசு எப்போ சிலுவையில மரிச்சாரோ அவர் லிட்டரலா மரிச்சார். ஆனா அதே சிலுவையில உங்களுடைய பழைய வாழ்க்கை அல்லது உங்களுடைய ஆதாமுக்குள் பிறந்த அந்த வாழ்க்கை ஆனது, பழைய தமிழ்ல பழைய மனுஷன் போட்டுக்கிறாங்க இல்லைங்களா? பழைய மனுஷன் அப்படின்ற வார்த்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க போட்டிருக்கிறாங்க. நம்முடைய இன்னும் சில டிரான்ஸ்லேஷன்ல பழமை, நம்முடைய பழைய விஷயம். நாமளும் ஆதாமுக்குள்ள அந்த பாவத்தினுடைய தாக்கத்துல பிறந்து பாவத்தினுடைய அடிமையில வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? இப்போ சிலுவையில இயேசு மரிச்சார் இல்லைங்களா? அந்த சிலுவையில நம்முடைய பழமை அல்லது பழைய வாழ்க்கை அறையப்பட்டிருக்கிறதாமா. அவரோடு கூட மரிச்சிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? லிட்டரலா நம்ம மரிக்கல, பட் பவுல் சொல்றாரு அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். உண்மையிலே இந்த வசனம் படிச்சா கொஞ்சம் நம்ம கேள்வி வரும், எப்படி இயேசு சிலுவையில அன்னைக்கு அவரு மட்டும்தானே மரிச்சாரு, ஆனா அவரோடு கூட நாம எப்படி அறையப்பட்டோம் இப்படின்னு சில குழப்பங்கள் வருமா இல்லைங்களா? கேள்வி வருமா இல்லைங்களா? கொஞ்சம் புரியல பவுல், கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டா இப்ப பவுல் இன்னும் கொஞ்சம் விவரமா பேச ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா ஒரே காரணம், இனி நாம பாவத்துக்கு அடிமை இல்லை. இதுதான் பாயிண்ட். நல்லா கவனிங்க, இது எல்லாமே பவுல் நிரூபிக்கல. அவர் ஒரு டிவி போட்டு பாருங்க, இயேசு சிலுவையில் அறையப்படும் போது நீங்களும் அறையப்பட்டிருக்கீங்க தெரியுதா அப்படின்னு காமிக்கல, அவரு காமிக்கவும் மாட்டாரு. சொல்றார், இயேசு சிலுவையில அறையப்படும் போது நீங்களும் அறையப்பட்டிருக்கிறீங்க, நாமளும் அறையப்பட்டிருக்கிறோம். இப்படி அர்த்தம் என்ன? காலங்காலமா பாவத்துக்கு அடிமையாயிருந்த நம்முடைய பழைய வாழ்க்கை என்ன சொல்லும்னா, நமக்கு 2 வாழ்க்கை இருக்குது, சிலுவைக்கு முன்னாடி, சிலுவைக்கு அப்புறம். பழைய வாழ்க்கை, பாவத்துக்கு அடிமையா இருந்த வாழ்க்கை கம்ப்ளீட்டா ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இப்படி அர்த்தம் என்ன? எப்போ சிலுவையில் அறையப்பட்டோமோ அதுக்கப்புறம் பாவம் என்பது, பாவத்துக்கு நாம என்ன கிடையாதுங்க, அடிமை இல்லை. இதான் அர்த்தம். பாவத்துக்கு நாம அடிமை இல்லை. பாவத்துடைய இன்ஃப்ளூயன்ஸ், பாவத்துடைய விஷயங்கள், அது கீழே நம்ம ஊழியம் பண்றது, அடிமையா இருக்கிறது, அந்த கண்டிஷன் இல்லைங்களாமா. இப்படிலாம் பவுல் பேசிட்டு இருக்கிறாரு. பட் நமக்கு சந்தேகமா இருக்குது, என்ன இது ஒண்ணும் புரியலையே, இப்போ நம்ம இந்த பாவம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், அப்பப்போ பாவம் நம்மளை போட்டு இழுத்து விடுது, இப்பெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? ஆக்சுவலி இது ரொம்ப பிராட் திங்கிங் பவுல் பேசிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன ஒரு பாயிண்ட் இருக்கு தெரியுங்களா? விசுவாசம் இருக்கு அன்பானவர்களே. விசுவாசம் என்ற ஒரு விஷயம் பின்னாடி மறைமுகமா இருக்குது. சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம்னா இது யார்ட்டையும் காமிக்க முடியாது.
நிரூபிக்க முடியாது. உலகத்தோட சொல்லலாம், உலகத்தாரே நீங்கெல்லாம் சாகுறீங்க, பாவத்தின் அடிமையில இருக்கிறீங்க. பட் எங்க விஷயத்துல அப்படி இல்லை. நாங்களாம் பாவத்துக்கு அடிமை இல்லை. இப்படி நம்ம சொன்னோம்னா சிரிப்பாங்க அவங்க. என்னப்பா நேத்தா வாயில ஒரு பொய் பேசின வந்துச்சு, பாவத்துக்கு அடிமை இல்லைன்றைய கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. புரிஞ்சுக்கணும், தேவன், பிதாவாகி தேவன் கர்த்தர் இயேசு மூலமாய் இந்த நிமிடம் அவர் எப்படி நம்மளை பார்க்கிறார் என்ற பெரிய சத்தியம், பெரிய ஒரு கிருபை உலகத்தாருக்கு தெரியாது. அந்த நீதிமான் ஆக்கப்படக்கூடிய பெரிய விஷயம் உலகத்தாருக்கு புரிஞ்சுக்க முடியாது. நீங்க தேவ பார்வையில கோபாக்கினின் பிள்ளைகள், மரித்தோர். பட் நான் யாருன்னா தேவன் பார்வையில ஜீவன் உள்ளோர். நான் மரித்தோர் இல்ல, ஜீவன் உள்ளோர். இதெல்லாம் நிரூபிக்க முடியுமா, காட்ட முடியுமா? இல்ல. ஆனா இது எல்லாமே ஒன்லி பை ஃபெய்த், விசுவாசம் தான். அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாச்சுன்னு என்ன அர்த்தம்னா, இயேசு எப்போ சிலுவையில் அறையப்பட்டாரோ அந்த இடத்துல, அந்த மொமெண்ட்ல நம்முடைய லைஃப், பழைய வாழ்க்கை க்ளோஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் விசுவாசத்தினால வரக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. இந்த தாட் எனக்குள்ள எப்பவுமே இருக்கணும். என் லைஃப் உலகத்தார் மாதிரி, தேவன் அவங்கள பார்க்கிற மாதிரி பார்வை, தேவன் உலகத்தார பார்க்கக்கூடிய பார்வை என்னை பார்க்கறது இல்லை. எப்போ இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரோ, எப்போ அவருடைய ரத்தத்தின் மேல விசுவாசம் நான் வச்சேனோ, அந்த மொமெண்ட்ல இருந்து என் பழைய வாழ்க்கை தேவன் க்ளோஸ் பண்ணிட்டார். அந்த பழைய விஷயத்தின்படி தேவன் பார்க்கிறதே இல்லை. இது குறிக்குது ஜஸ்டிபிகேஷன், நீதிமான் ஆக்கப்படுது. அப்போ ஏன் தேவன் நம்மளை பார்க்கறது இல்லை? ஏன்னா அடுத்த ஒரு விஷயம் இருக்குது. பாவ சரீரம் ஒளிந்து போகணும். உலகத்திலிருந்து பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக தேவன் நம்மளுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. பாவ நிவர்த்திக்காக, ஆட்டுக்கடாவுடைய பலியாவதற்காக ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. அதுக்குத்தான் நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன் இப்படின்னு என்ன பண்றாருன்னா 6ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு. பட் இருந்தாலும் நமக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம போகலாம் அடுத்து 7ஆம் வசனத்துக்குள்ள. இப்ப பாருங்க, 7ஆம் வசனத்துல பவுல் அதே பாவ நிவாரண நாள் கான்செப்ட் தான் எடுக்கிறாரு. இதை கூட நம்ம முன்னாடி வேற மாதிரி தான் புரிஞ்சு வச்சிருந்தோம். வேற மாதிரினா லிட்ரலா புரிஞ்சு வச்சிருந்தோம். உதாரணத்துக்கு ஒரு உலகத்துல ஒரு மனுஷன் என்னைக்கு பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து எப்போ விடுதலை ஆகிறான் அப்படின்னா, பாவம் எப்போ அவனைய ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நிலைமைக்கு எப்போ வரான் கேட்டா, சாகும்போது. செத்துட்டா அப்படின்னா அவனுடைய இச்சைகள், ஆசைகள், பாவங்கள் அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. அது நினைச்சாலும் அவனால அந்த பாவத்தை அல்லது பாவமானது அவன் சரீரத்துல பலன் கொள்ள முடியாது. செத்து போயிட்டான் இல்லைங்களா? அந்த பாவம் அவனை சாகடிச்சிருச்சு. செத்த பின்னாடி பாவம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒண்ணும் இல்லாம அங்க போகுது. பாவத்துடைய தாக்கம் இருக்காது. அப்ப மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே, இது லிட்ரலா பவுல் பேசுறாரு இல்லைங்களா? பட் ஆக்சுவலி என்ன விஷயம் பேசுறாரு கேட்டா, அதே போலதான், அதே மாதிரிதான் என்னைக்கு நம்ம சிலுவையில கர்த்தரோடு கூட அறையப்பட்டோமோ, புரிஞ்சுக்கோங்கப்பா, நீங்க உலகத்துக்கு மரிச்சிட்டீங்க. உங்க பழைய வாழ்க்கை மரிச்சிருச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? முன்னாடி பாவத்துடைய தாக்கம், பாவத்தினால் வந்த சம்பளமாகிய மரணம், இதெல்லாமே இப்போ கிடையாது. கிடையாதா? விசுவாசிக்கிறீங்களா? எஸ், இது எல்லாமே விசுவாசம் தான். யார் ஒருவர் இந்த விசுவாசத்துல வளருகிறாரோ, இந்த விசுவாசத்தின் அடிப்படையில வாழ்க்கை வாழ்றாரோ,
அவர் தான் மோர் தென் ஓவர் கமர்ஸ். ஜெயம் கொண்டவர்களை பார்க்கிலும் அவர் என்ன ஆவார்னா இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பாரு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் திரள் கூட்டம் சரியா ஓட்டம் ஓடுறது இல்லை? அவிசுவாசம் தான். ஆக்சுவலி நம்மளோட இந்த ஓட்டத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா விசுவாசம் கண்டிப்பா நமக்கு முடியணும். பட் எல்லாம் கர்த்தர் தான் பண்றாரு. விசுவாசி தோக்கியரும் அவர் தான், முடிக்கிறவரும் அவர் தான். பட் நம்ம பாயிண்ட் என்னன்னா அவர்கிட்ட போகணும். கர்த்தர்கிட்ட தினமும் போயிட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க. சொந்த முயற்சியில சுய பலத்துல நாம பிரயாசம் எடுத்துட்டு இருந்தோம், நான் தேவனுக்கு முன்னாடி பரிசுத்தமா இருக்கிறதுக்கு நானே முயற்சி பண்றேன், கர்த்தர் வேண்டாம் அப்படின்னு தேவனுக்கு முன்னாடி நிக்க ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பா விழுந்துதான் போகும். ஆனா டெய்லியுமே கர்த்தர் மூலமாய் கர்த்தர்கிட்ட போய் கிருபாசனத்தை பெறவும் இரக்கத்தை பெறணும். அன்பானவர்களே, சாகும் வரைக்குமே இரக்கம் தேவைப்படுது. இரக்கம்னா என்னங்க? மன்னிப்பு. இது தேவன் பண்ணிட்ட ஏற்பாடு. பட் இதெல்லாம் எதுக்கு பண்ணிருக்கிறாருன்னா உலகத்துடைய பாவ நிவர்த்தி நடக்கணும். அதுக்காக தேவன் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. நாமளும் அவரோடு கூட மரிக்க வேண்டி இருக்குது. அவரோடு கூட மரிக்கிற விஷயம் ஒரு ஆங்கிள் சிலுவையில மரிச்சாச்சு, பழைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்முடைய அர்ப்பணிப்புல ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிச்சாச்சு. அந்த புதிய வாழ்க்கை எப்படி இயேசு உயிர் தெழுந்தாரோ 3ஆம் நாள்ல, அதே போல நாமும் அவரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம் ஒரு புதிய வாழ்க்கை வாழ்றதுக்கு. என்ன வாழ்க்கை கேட்டா இந்த பாவ நிவர்த்திக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. சோ இதுதான் 7ஆம் வசனத்துல உதாரணமா கொடுக்கிறாரு. செத்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. எஸ், அதே போலதான் நம்ம விஷயத்துல கூட பாவம் நம்மளை என்ன பண்றது இல்ல, பாவத்துடைய ஆளுகையில பாவத்துடைய காரியத்துல அடிமை நம்ம வாங்கல. அந்த நிலைமை மாறிடுச்சு. இப்ப பாவமானது எந்த, ஆக்சுவலி இந்த பாவம் 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 பேசுறாரு, இது எந்த பாவம் பத்தி பேசுறாரு கேட்டா மெயினா ஆதாமுடைய பாவம் தான். இல்லைங்க, நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இந்த ஆதாமுடைய பாவம் தான். ஆதாமுடைய பாவம் அந்த விஷயமானது முன்னாடி அடிமை இருந்தோம். பட் இப்போ அந்த அடிமைத்தனம் நமக்கு இல்லை. ஏன்னா கர்த்தர் இயேசு மூலமாய் தேவன் நம்மளே ஆதாமுக்குள்ளான பிள்ளைகளாவே பாக்குறது இல்லை, இல்லைங்களா? சோ இதுதான் பவுல் அங்க பேசிட்டு இப்போ 8ஆம் வசனத்துக்குள்ள வராரு. என்ன சொல்றாரு பாருங்க. இப்பதான் பாயிண்ட்க்கு வராரு. நம்புறோம், ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால், அவரோடு கூட மரிச்சோம்னா, இப்ப கேள்வி, மரிச்சிட்டோமா? மரிச்சிட்டோமா? எஸ், மரிச்சிட்டோம். எப்ப மரிச்சோம்? எப்போ நம்மளைய தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்தோமோ, கான்செக்ரேட் பண்ணோமோ, அப்பவே நம்ம அவரோடு கூட சிலுவையில அறையப்பட்டாச்சு. அந்த கணக்குல வந்தாச்சு. அவரோடு கூட சிலுவையில அறையப்படக்கூடிய அந்த கணக்குல நாம உள்ள வந்தாச்சு. என்னைக்கு நம்ம கான்செக்ரேட் பண்றோமோ, புரிஞ்சுங்களா? அப்போ அவரோடு கூட மரிச்சாச்சு. இயேசு மரிக்கும் போது லிட்டரலா மரிச்சார். பட் நாமும் மரித்தவர்களாக ஒப்பு கொடுத்தாச்சு. பட் இன்னமும் நமக்கு அந்த விஷயம் நிறைவு அடையல. அடுத்த பாயிண்ட், அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். இதுவும் நம்புகிறோம் தான். என்ன நம்புறோம் கேட்டா we believe. எஸ், நம்ம விசுவாசிக்கிறோம். இது நம்புறோம் சொல்றதை விட விசுவாசிக்கிறோம் அந்த வார்த்தையை போட்டா கரெக்டா இருந்திருக்கும். நம்ம விசுவாசிக்கிறோம் என்னன்னா நம்ம மரிச்சிட்டோம். மரிச்சிட்டோம் அப்படின்னா கடந்த காலம். அதே போல அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம். எப்படி இயேசு 3ஆம் நாள எழுந்தாரோ அவரோடு கூட நாமளும் பிழைத்தும் இருப்போம். அதுவும் விசுவாசம் தான். ஆனா இந்த பிழைத்தும் இருப்போம்ன்றோடைய அர்த்தம் என்னன்னா, அது இன்னும் நடக்கல. ஏன்னா இன்னமும் நம்ம இயேசுவோடு கூட இன்னும் பிழைக்கல.
மரிச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். அந்த மரிச்சிருக்கிறோன்றது கூட பாத்தீங்கன்னா கடந்த காலம் நம்முடைய அர்ப்பணிப்புல பண்ணியாச்சு. ஆனா பிழைத்திருக்கக்கூடிய விஷயம் அது இனிமேல் தான் ஃபியூச்சரு. அப்ப கேள்வி என்னன்னா, அப்ப ரெண்டுக்கும் நடுவுல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கான்செக்ரேஷன்ல ஆதாமுடைய பாவத்துக்கு மரிச்சாச்சு, அவரோடு கூட மரிச்சாச்சு. அவரோடு கூட பிழைக்க போறோம் நம்முடைய உயிர் தெழுதல் உள்ள. அப்ப நடுவுல என்ன நடக்குது? நம்ம வாழ்க்கை என்ன நடக்குது கேட்டா, சகோதர சகோதரிகளே, நடுவுல நடக்குது உயிர் தெழுதலுடைய ப்ராசஸ். என்ன சொல்ல வர்றாருன்னா, மரிச்சாச்சு, பிழைக்கிறது எதிர்காலம். பட் நடுவுல ஒரு நம்ம லைஃப் இருக்கு இல்லைங்களா, அர்ப்பணிப்பு பண்ணதுல இருந்து கர்த்தரோடு கூட பிழைப்போம் இல்லைங்களா, மகிமையில உயிர் தெழுதல்ல அந்த மகிமையில பிழைப்போம் இல்லைங்களா, இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய காலப்பகுதி தான் ஏற்கனவே பார்த்தோம், ஒரு புதிய வாழ்க்கை வாழ வேண்டி இருக்குது. அந்த புதிய வாழ்க்கையில நிறைய விஷயம் இருக்குது. இந்த புதிய வாழ்க்கை தான் நம்முடைய உயிர் தெழுதலுடைய ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. இந்த ஒரு புதிய வாழ்க்கை தான் பவுல் ஒரு இன்னொரு டாக்டரினை உள்ள கொண்டு வராரு. அது என்ன தெரியுங்களா? சாங்டிபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல். ஒரு விஷயம் நடக்குது. அது என்னங்க பரிசுத்தமாக்கப்படுதல்? நீதிமானாக்கப்படுறதே இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குன்னா, பரிசுத்தமாக்கப்படுதல்னா என்ன? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதை பின்னாடி பார்க்கலாம் அப்படின்ட்டு முதல்ல இதை கம்ப்ளீட் பண்றேன். அப்போ நம்முடைய அழைப்பின் நோக்கம் என்ன? எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எப்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோமோ, கர்த்தர் இயேசுவோடு கூட நீங்க மரிச்ச மாதிரி, அதே போல அவரோடு கூட நீங்க பிழைக்க போறீங்க. அந்த பிழைப்பு நடக்கணும்னா எப்போ அவர் எழுந்தாரோ ஒரு புதிய வாழ்க்கை நமக்கு முன்னாடி வச்சுட்டாரு. இப்ப நாமளும் அவரோடு கூட எழுப்பப்பட்டவர்களாக ஒரு புதிய வாழ்க்கை அங்க வாழணும். ஆக்சுவலி இது பிரதர் அவரே பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லிட்டு அவருக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கிறார். என்ன கன்க்ளூஷன் கொடுக்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து அவர் பார்ட்ல இல்லையா, காலை பலி நல்ல பலி செலுத்தி முடிச்சு மரிச்சு லிட்ரலா உயிர் தெழுந்து இப்ப பிழைத்திருக்கிறார் இல்லைங்களா, இப்ப பிழைத்திருக்கிறார். பட் நம்ம விஷயத்துல கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்குது. என்ன டிஃபரெண்ட் கேட்டா, கர்த்தர் இயேசு சிலுவையில அறையப்பட்டார், மரிச்சார். நாமோ அறையப்படுறோம் அல்லது நம்மளும் மரிக்கிறோம். லிட்டரலா இல்ல. கர்த்தர் இயேசு பலியின் வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சு மரிச்சார். நம்ம விஷயத்துல மரிக்கிறோம், முதல்ல மரிச்சிட்டு தான் பலியின் வாழ்க்கையே ஆரம்பிக்கிறோம். வித்தியாசம் புரியுது இல்லைங்களா? இயேசு 3 வருஷம் பலியின் வாழ்க்கை வாழ்ந்து மரிச்சார், சிலுவையில் அறையப்பட்டார். நம்ம விஷயத்துல உலகத்துக்கு நாம முதல்ல மரிச்சிடறோம், சிலுவையில அவரோடு கூட முதல்ல அறையப்பட்டுறோம். நம்முடைய கான்செக்ரேஷன்ல சிலுவையில அறையப்பட்டுறோம் கான்செக்ரேஷன்ல. அதுக்கப்புறம் தான் சிலுவையில அறையப்பட்டதுக்கு அப்புறம் தான், அவரோடு கூட அறையப்பட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு புதிய வாழ்க்கையே அல்லது பலியின் வாழ்க்கையே ஸ்டார்ட் பண்றோம். இது டிஃபரெண்ட் இருக்கு, நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இயேசு பரிபூர்ண மனுஷன், அதனால அவரால பரிபூர்ணமான நிலைமையில இருந்துட்டு நியாயப்பிரமாணங்களை கடைபிடிச்சு பலியின் வாழ்க்கை வாழ்ந்து மரிச்சாரு, தேவனுடைய பலி அங்கீகரிச்சாரு.
ஆகையினால. ஏன்னா அவர் பரிபூர்ண மனுஷன். பட் நம்ம விஷயத்துல அப்படி இல்லாம பாவிகள் முதல்ல நம்முடைய பாவத்துக்கு மறிக்கணும். நம்முடைய பழைய வாழ்க்கை மறிக்கணும். பழைய வாழ்க்கை மறிச்சாதான் நீங்க செலுத்துற பலியின் வாழ்க்கைய தேவன் அங்கீகரிப்பார். பழைய வாழ்க்கை மறிக்காம பலியின் வாழ்க்கை நம்ம ஏறெடுக்கவே முடியாது. அப்போ என்னைக்கு இயேசு சிலுவையில் அறையப்பட்டாரோ அந்த நேரத்துல நம்முடைய பழைய வாழ்க்கை முடிவுக்கு வருது. இயேசு 3ஆம் நாள்ல எழுந்தார் இல்லைங்களா? நாமளும் அவரோடு கூட எழுப்பப்பட்டவர்களாக, இதெல்லாம் விசுவாசம், புதிய வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம். பலியின் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம். காளையுடைய நிவிருத்தி, பாவ நிவாரண நிவிருத்தி, அந்த ரத்தம் சிந்தப்படுறது நிறைவாயிடுச்சு. இப்போ வெள்ளாட்டுக்கடாவுடைய விஷயமானது ஸ்டார்ட் ஆயிருக்கு. தனிப்பட்ட ஒவ்வொரு லைஃப்லையும் நம்முடைய அர்ப்பணிப்புல இது நடந்திருக்குது. அப்போ அன்பானவர்களே, இப்பதான் பவுல் சொல்றாரு, நம்ம எல்லாரும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம், அவரோடு கூட மரித்தோம், அவரோடு கூட பாவத்துக்கு மறிச்சாச்சு. உலகத்தை பாவம் ஆண்டு கொண்டிருக்கிற மாதிரி நம்மளை ஆண்டு கொள்ளல. அந்த பாயிண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு, முடிவுக்கு வந்தாச்சு. இப்ப நம்ம நீதிமானாக்கப்பட்டாச்சு. இனி பாவமானது நம்மளை ஒண்ணும் பண்ண முடியாது. பாவம், ஆதாமுடைய பாவம் தேவன் பார்வைக்கு முன்னாடி நம்ம விஷயத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நீதிமான்கள் என்று நிலைமையில நம்முடைய கர்த்தர் மூலமாய் பெரிய கிருபை வாங்கியிருக்கிறோம். இப்ப அடுத்து நம்ம என்ன செய்யணும் கேட்டா, எஸ், நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, விசுவாசம், கர்த்தர் இயேசுவோடு கூட மகிமையில இருக்க போறோம், பிழைக்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு புதிய வாழ்க்கை நமக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அந்த வாழ்க்கை வாழணும். அது வாழ்ந்து முடிச்சாதான் அவரோடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். சகோதர சகோதரிகளே, சோ இன்னும் நமக்கு ஒருவேளை தெளிவா புரியல அப்படின்னா, கண்டிப்பா இந்த 6ஆம் அதிகாரத்து ஒரு முடிவுக்கு வந்தாதான், முடிக்கும் போது தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். பவுல் அவர் பேசுற சப்ஜெக்ட் கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது புரியறதுக்கு. ஏன்னா கண்டிப்பா இது புரியறது கஷ்டம் தான். அதனாலதான் பேதுரு தெளிவா சொல்லிடுறாரு, அவர் பேசுற பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பாரமா இருக்கு, புரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினமா இருக்குது. எஸ், பட் புரிஞ்சுக்கவே முடியாதுன்னு இல்லை. அது புரிஞ்சுக்கணும்னா கர்த்தருடைய ஆவி வேணும், கர்த்தருடைய வழிநடத்தல் வேணும். இதெல்லாம் விசுவாசம். நீங்க எல்லா பாயிண்ட்டையும் லிங்க் பண்ணுங்க. நீதிமான் பிழைப்பான் மகிமையில. பட் நீதிமான் பிழைக்கணும்னா விசுவாசத்தினால தான் பிழைப்பான். இதுதான் பவுலுடைய ஆதார வசனத்துடைய தாற்பயமா இருக்குது. ஏதாவது கேள்விகள், குழப்பம், புரியல அப்படின்னா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோ தொடர்ந்து நம்ம பவுல் என்ன பண்றாருன்னா, அடுத்து 9ல இருந்து அவரு சில விஷயங்கள் அவரு பேசுறாரு. இதனுடைய தொடர்ச்சியா தான் அவர் பேசிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அது என்னன்றதை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேவன் தாமே காத்து கிருபை செய்வாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து பார்த்து வருகிற இந்த ரோமர் நிருபத்துடைய ஸ்டடி நமக்குள்ள போகலாம். சின்ன ஒரு ரீகேப் நம்ம பார்த்துடலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்துல அவருடைய ஆதார வசனமே பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்போ ஒரு நீதிமான் பிழைக்கக்கூடிய ஒரு காரியம், அந்த பிழைப்பு எப்படி கிடைக்குதுன்னா விசுவாசத்தினால. விசுவாசத்தினால நீதிமான் பிழைக்கக்கூடிய ஒரு காரியம், அது எப்படின்ற இந்த ஒரு ஆதார வசனத்தை மையமா வச்சுதான் இந்த ரோமர் நிருபத்தை அவர் என்ன பண்றாருன்னா ஸ்டார்ட் பண்றார். சோ ஃபர்ஸ்ட் நீதிமான் நான் என்ன, நீதிமான் இந்த உலகத்துல இருக்கிறாங்களா கேட்டா யாருமே இல்லை. ஒருவேளை யூதர்களா இருக்கக்கூடிய நீங்க நினைச்சுக்கலாம், புறஜாதிகளை விட தேவனுடைய பார்வையில
அங்கீகரிக்கப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம் என்று நினைச்சுக்கலாம். பட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் பாவிகள் தான். எல்லாருமே பாவிகள் தான். அது யூதனா இருக்கட்டும், கிரேக்கனா இருக்கட்டும், எல்லாருமே பாவிகள். யாருமே நீதிமான்கள் இல்லை. அந்தபடி நீதிமான் ஒருவனாயும் இல்லை. அப்போ மனுஷன் அவன் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்து பாவியா தான் இருக்கான். அவன் ஏன் பாவியா இருக்கிறான், என்ன காரணம் என்று கேட்டா, அதுக்கு மெயின் காரணம் தேவ பக்தி இல்லையாமா. தேவ பக்தி இல்லாத காரணம், அந்த ஒரே காரணத்தினால்தான் மனுஷன் பாவியா இருக்கிறான், இன்னமும் பாவங்களை பண்றவனா இருக்கிறான். அந்த 21 பாவங்களை அவர் வரிசைப்படுத்துறாரு. இவ்வளவு பாவங்கள் ஏன் மனுஷன் பண்ணிட்டு இருக்கிறான்னா, தேவ பக்தி இல்லை. சரி, தேவ பக்தி ஏன் இல்லை? அவங்களுக்கு தேவனை பத்தி தெரிஞ்சா தானே தேவ பக்தி வரும். நம்ம யோசிக்கலாம், இது நம்முடைய கேள்வியா இருக்கலாம். ஆனா பவுல் தெளிவா சொல்றாரு, அப்படிலாம் இல்லை. உலகத்துல எந்த மனுஷனும் நாங்க தேவனை பத்தி தெரியவே இல்லை, அறிஞ்சிக்கவே முடியாது, எப்படி அவர் மேல பக்தி வரும், ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, தேவனை பத்தின ஒரு விஷயம் அல்லது தேவனை அறிகிற ஒரு அறிவு ஆனது பாத்தீங்கன்னா காணப்படக்கூடிய அவருடைய சிருஷ்டிகள் மேல, அந்த சிருஷ்டிகளை பார்க்கும் போதே தானாகவே அந்த அறிவு கண்டிப்பா வரும். எனவே யாரும் போக்கு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷங்களுடைய கண்டிஷனை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி 2ஆம் அதிகாரம் அப்படியே கொண்டு போயிட்டு இருப்பான். அப்பதான் ஒரு விஷயத்தை அவரு சொல்றாரு, இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்படிப்பட்ட பாவிகள் தேவனுக்கு முன்னாடி யாருமே நீதிமான் இல்லை என்று சொல்லும் போது, இல்லைங்களா, 3ஆம் அதிகாரம் வரைக்கும் முடிச்சிருவார். இப்ப 4ஆம் அதிகாரத்துல என்ன விஷயத்தை ஆரம்பிக்கிறார்னா, இப்படிப்பட்ட பாவிகளா இருக்கக்கூடிய நம்மைய தேவன் இலவசமா நம்மளை நீதிமானா பார்க்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்னன்னு கேட்டா, அதுதான் விசுவாசம். அப்போ இந்த விசுவாசத்தினால தேவன் நம்மளை நீதிமானா பார்க்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு தேவன் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்றத 4ஆம் அதிகாரத்துல பவுல் ஆபிரகாமை வச்சு என்ன பண்ணுவார்னா, ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு அவர் அந்த சப்ஜெக்ட் பேசிட்டு போயிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் 5ஆம் அதிகாரம் வந்துட்டான். இந்த இலவசமா நீதிமான் என்று எண்ணப்படக்கூடிய இந்த மனுஷனுடைய பாக்கியத்தை பத்தி அல்லது இந்த கிருபையை பத்தி, இந்த ஈவு பத்தி சொல்லும்போது அதுல எவ்வளோ அம்சங்கள் இருக்குது. இந்த நீதிமான் என்று எண்ணப்படக்கூடிய நிலைமை அது நமக்கு கிடைக்கிறது எப்படி கேட்டா, விசுவாசம், நம்முடைய விசுவாசம். பட் எதன் மேல கேட்டா, கர்த்தர் இயேசுடைய ரத்தத்தின் மேல. இதெல்லாம் விசுவாசம் தான். பாருங்க, விசுவாசம் சொல்லிட்டோம்னா நம்ம யார்கிட்டையும் நிரூபிக்க முடியாது, யார்கிட்டையும் காமிக்க முடியாது, யார்கிட்டையும் இதுதாங்க இப்படித்தாங்க அப்படின்னு சொல்லி புரிய வைக்க முடியாது. இது எல்லாமே விசுவாசம். காணப்படாதவைகளுடைய நிச்சயம், உறுதியான நம்பிக்கை. எதை நம்புறோமோ அது உறுதியா நம்புறோம். அதே நேரத்துல அது காணப்படாத விஷயம், ஆனா நிச்சயமா இருக்குது, அது நம்புறோம். இதுதான் விசுவாசம். இதெல்லாம் விசுவாசத்துல தான் நடக்குது. விசுவாசத்துல தான் நம்முடைய லைஃபே ஆரம்பிக்குது. பாருங்க, தேவன் பார்வையில இன்னைக்கு தேவன் என்னைய, இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கு நான் அர்ப்பணிச்சனோ, என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ, அந்த மொமெண்ட்ல இருந்து தேவன் என்னைய நீதிமானா பார்க்கிறாருன்னு சொன்னோம்னா, கொஞ்சம் கண்ணை மூடிட்டு இந்த நாள் முழுக்க நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு கொஞ்சம் கண்ணை மூடி திங்க் பண்ணி பாருங்க. ஒருவேளை இன்னைக்கு இல்லைனாலும் கூட நேத்தோ முந்தா நேத்தோ எப்படியோ, பட் இப்போ வரைக்கும் தேவன் என்னை நீதிமானா பார்க்கிறார் என்பதை நான் உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு விசுவாசம் வேணும். என்னை பார்க்கிறார் எப்படி? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம்.
பட் இது நம்மளால இந்த விசுவாசத்துக்குள்ள ஆழமா போக வேண்டியது அவசியமா இருக்குது. ஆனா போறது ரொம்ப சிரமமா இருக்குது. ஏன்னு கேட்டா நம்முடைய பழைய மனுஷனுடைய காரியங்கள் நமக்கு முன்னாடி வந்து நிக்கிறதுனால ஒரு அளவுக்கு மேல விசுவாசத்துல வளர முடிய மாட்டேங்குது. இவ்வளோ தவறுகள், இவ்வளோ பாவங்கள் என் வாழ்க்கையில இருக்குதே, எப்படி தேவன் என்னை பார்ப்பாரு அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை வருவதற்கு நம்முடைய பழைய சுபாவமே ஒரு காரணமாயிருது. ஆனா விசுவாசம் துவக்குகிறவரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய விசுவாசத்துக்கு ஒரு துவக்கம் இருக்குது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் துவங்கியாச்சு. துவங்கின போது உற்சாகமா அர்ப்பணிச்சோம், உற்சாகமா ஓட்டத்தை ஓட ஆரம்பிச்சோம். பட் போயிட்டு இருக்கிற நமக்கு இந்த விசுவாசத்துக்கு ஒரு முடிவு இருக்குது. அப்படின்னா இதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட், அப்படின்னா இந்த விசுவாசத்துக்கு ஒரு இலக்கு இருக்குது, அதை நம்ம அடைய வேண்டி இருக்குது, ஒரு வளர்ச்சி இருக்குது. பட் இந்த வளர்ச்சிக்குள்ள போகாதபடி அவிசுவாசம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. காரணம் கேட்டா இந்த மாம்சத்துடைய பலவீனங்கள். சகோதர சகோதரிகளே, பவுல் ரொம்ப டீப்பா பேசிட்டு இருக்கிறாரு இந்த காரியத்தை பத்தி. நம்ம லைஃப்ல இந்த விசுவாசம் மட்டும்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த விசுவாசம் ஈச் அண்ட் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு இருக்கணும். எஸ், நான் பாவிதான், ஆனா இயேசு கிறிஸ்து எனக்காக மரிச்சிருக்கிறாங்க, என் பாவங்களுக்காக மரிச்சிருக்கிறாரு. அவருடைய தழும்புகள் தேவனுக்கு முன்னாடி என்னைய நீதிமானாக பார்க்க வைக்கும். எனக்காக ஒருத்தர் பரிந்து பேசுகிறவர் இருக்கிறாரு. நான் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்னுடைய விசுவாசம் இருக்குது நான் சொன்னேன்னா, நான் செய்ய வேண்டியது என்னன்னா தைரியமா போகணும் கிருபாசன தண்டைக்கு. அது ஒண்ணுதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம். பட் நிறைய நேரங்களில் தைரியம் வரதில்லை. காரணம் அவிசுவாசம். நம்முடைய பலவீனம் பெருசா இருக்குது இல்லைங்களா? ஆனா தைரியம் இருக்கணும். ஒரு பக்கம் நமக்கு தெரியுது மனசாட்சி, நம்ம இவ்வளவு தப்பு பண்ணிடுறோமே, இது ஒரு நாள் பண்ணிட்டா பரவாயில்ல, அப்பப்ப பண்ணிடுறோமே இல்லைங்களா? பட் இருந்துட்டாலும் அந்த விசுவாசமானது நம்மளைய உந்தும். பரவாயில்ல, தேவன் எனக்கு ஒரு பெரிய ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா சகோதர சகோதரி, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இப்பதான் ஆக்சுவலி பவுல் இப்போதான் 6ஆம் அதிகாரத்திலிருந்து தான் பாத்தீங்கன்னா என்ன சொல்லணும்னா அவர் டாப் கியர் போட்டு போயிட்டு இருக்கிறார். அப்படின்னா இப்பதான் ஒரு சரி ஸ்பீட் எடுக்கிறார் அவர். ஆக்சுவலி இப்ப பவுல் 6ஆம் அதிகாரத்திலிருந்து பேசுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப 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 டீப் விஷயங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா இத கண்டிப்பா எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது, ஈவன் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில கூட. இது எப்படி சொல்லலாம்னா, இந்த புக்கை எழுதின பிரதர் ரொம்ப சீனியர் பிரதர், ரொம்ப வருஷமா ட்ரூத்ல இருக்கிறார். பட் இந்த எப்போ எக்லீஷியாவா உட்கார்ந்து இந்த ரோமர் புஸ்தகத்தை படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இது உண்மையிலேயே அனுபவத்துல தான் புரிஞ்சுக்க முடியும். இந்த நீதிமான் என்று நிலைமை நமக்கு கிடைக்குது, அந்த நீதிமான் ஆக்கப்படக்கூடிய நிலைமை கிடைக்குது, தேவனால நீதிமான் என்று எண்ணப்படக்கூடிய நிலைமை கிடைக்குது. ஆக்சுவலி ஒரு பெரிய சீக்ரெட் என்னன்னா, பவுலுடைய அந்த நிருபத்துல ஒரு பெரிய சீக்ரெட் என்னன்னா, இது நிறைய பேர் தெரியுது இல்லை. நம்ம சாகும் போது கூட, அதாவது நம்ம லிட்டரலா மறிக்கிறோம் இல்லைங்களா, சொல்லர்த்தமா மறிக்கிறோம் இல்லைங்களா, அந்த கண்டிஷன்ல ஆக்சுவலி எப்படி நம்ம மறிக்கணும்னா, தேவன் பார்வையில நீதிமானாக எண்ணப்பட்ட நிலையில தான் மறிக்கணுமா. அப்படின்னா புரிஞ்சுக்கிறீங்களா? லாஸ்ட் என்னுடைய மூச்சு நிற்கும் போது அந்த நேரத்துல கூட கர்த்தர் இயேசுடைய ரத்தத்தின் நிமித்தம், அல்ல கர்த்தர் இயேசுடைய ரத்தத்தினால தேவன் கிட்ட இல்லைங்களா என் பாவங்களை கழுவியருளும் இல்லைங்களா, என்னை சுத்திகரித்தருளும். தாவீது கேட்ட மாதிரி என் அக்கிரமங்கள் நீங்க சுத்திகரியும், என் பாவங்கள் நீங்க கழுவி அருளும், என் மீறுதல்கள் நீங்க சுத்திகரி. அது தேவன் கிட்ட கர்த்தர் இயேசு மூலமாய் போகும்போது
ஒரு நாளுமே நம்முடைய பாவங்கள் கழுவப்படும் போது இல்லைங்களா, நம்முடைய அக்கிரமங்கள் கழுவப்படும் போது அல்லது மன்னிக்கப்படும் போது நம்ம என்ன ஆயிடுறோம்னா தேவனுடைய பார்வையில நீதிமானாக அங்க எண்ணப்படுறோம். இது கண்டிப்பா நம்ம செய்ய வேண்டிய விஷயமா இருக்கு இல்லைங்களா. ஏன்னா தேவன் ஆக்சுவலி நம்ம ஆதாமுடைய பாவம் ஒண்ணு இருக்குங்க, ஆதாமுடைய பாவத்தை மூடிட்டார். இப்ப அதை விட்டுருங்க. இன்னைக்கு இந்த ட்ரூத்துக்குள்ள வந்த எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயத்துல எல்லாருக்கும் கிராண்டட் அப்படின்னா ஆதாமுடைய பாவம் க்ளோஸ்ட், மூடப்பட்டாச்சு. பட் அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாமே நம்ம கணக்குல வருது இல்லைங்களா. இது தினமும் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா போயிட்டு அறிக்கை செய்து அதை மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னா நமக்கு எப்போ டெத் வரும் நமக்கு தெரியாது இல்லைங்களா. எப்ப வேணாலும் டெத் வரலாம், எனி டைம் வரலாம். திரள் கூட்டம் பண்ற பெரிய மிஸ்டேக் இதுதான். அந்த நீதிமான் நிலைய சரியா புரிஞ்சுக்காம விடுறதுனால தான் தேவன் என்ன பண்றாருன்னா உபத்திரவத்துக்குள்ள அனுமதிச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்துல தங்கள் வஸ்திரங்கள் இல்லைங்களா ரத்தத்தினால தோய்க்கப்பட்டு வெளுக்கப்படுது. சிம்பாலிக்கா பேசுவார். திரள் கூட்டம் பண்ற பெரிய மிஸ்டேக் அது. பட் லேக் அண்ட் 44 அப்படி கிடையாது. தினமும் தங்கள் வாழ்க்கையில பாவங்கள் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி பவுல் இந்த அதிகாரத்தை அவர் கொண்டு போற கோணமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கோணம். பட் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ 6ஆம் அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம். 6ஆம் அதிகாரத்துல பவுல் பேசுற விஷயங்கள் எல்லாமே ஏதோ சொல்லத்தமா பெயர் சபை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு இருந்தோம்னா எப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கோம்னா கண்டிப்பா இந்த ஸ்டடி பண்றதுக்கு முன்னாடி கூட நம்ம அப்படித்தான் புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது நம்ம ட்ரூத்துக்கு வந்தாச்சு, பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டாச்சு, இனிமேல் நம்ம வாழ்க்கையில பாவமே செய்யக்கூடாது. கர்த்தர் நமக்காக மரிச்சிட்டார், பாவமே நம்ம செய்யவே கூடாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெயர் சபை ஜனங்கள்லாம் அப்படித்தான் நீங்க பார்க்கலாம். சில இந்த பெண்டிகாஸ்ட் ஜனங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தங்களை எப்படி நினைச்சுக்குவாங்கன்னா பரிசுத்தவான்கள் நினைச்சுக்குவாங்க. அப்படின்னா பரிசுத்தவான்னா என்ன அர்த்தம்னா சரீரத்துல ரொம்ப ஹோலி பரிசுத்தமா இருக்கிறாங்க அப்படிதான் தங்களை நினைச்சுக்கிறாங்க. அப்படிதான் இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. மத்தவங்க பாவிகளை தான் பார்ப்பாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டோம்னா நீங்க பாவங்கள் பண்றது இல்லையா? இல்ல. எப்படி கேட்டா இயேசுதான் சொல்லுவாங்க. இயேசுதான் எங்க பாவங்களை கழுவிட்டாரு, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டாரு சொல்லுவாங்க. ஆகையினால அவங்க தங்களை நாங்கள் பாவம் பண்றதில்லை, பாவிகள் என்று அவங்க ஒத்துக்கிறது இல்லை. ஆனா இப்படி ஒருவேளை நம்ம மாம்சத்துல நம்மளும் முயற்சி எடுத்தோம்னா என் லைஃப்ல பாவமே நான் செய்யக்கூடாது. எடுக்கிறது தப்பு இல்லை, முயற்சி எடுக்கிறது தப்பு இல்லை. ஆனா நம்முடைய நோக்கம் என்னவா இருக்கக்கூடாதுன்னா நான் பாவம் செய்யாமல் இருந்து அதனால தேவனுக்கு முன்னாடி அவருடைய பார்வையில நீதிமானாக காணப்படுவேன் என்று நான் நினைச்சேன்னா அது என்னுடைய சுய நீதி. ஆனா கண்டிப்பா நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் என்னுடைய முயற்சினால தான் நான் என்னைய பரிசுத்தமா காத்து கொண்டு இருக்கிறேன். நான் எந்த பாவம் பண்றதில்லை. அதனால நான் தேவனுக்கு முன்னாடி பிரியமா இருக்கிறேன் நான் சொன்னேன்னா அது என்ன காமிக்கிறது தெரியுங்களா? கர்த்தர் இயேசுடைய கிருபை எனக்கு தேவையில்லை, அதுதான் அர்த்தம். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் 7ஆம் அதிகாரத்துல பிராக்டிகலா பேசுவார். பிராக்டிகலா பவுல் கிட்ட கேட்போம், ஏன் பவுல் நீங்களா பாவம் பண்றீங்களா இல்லையா? நீங்களா அவங்க லைஃப்ல 40 வருஷம் அர்ப்பணிப்பு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறீங்க, எப்படி 40 வருஷம் பாவம் பண்ணாம இருந்தீங்களா? இப்பெல்லாம் ஒரு சில கேள்வி கேட்டோம்னா பவுல் அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறார்ன்றத 7ஆம் அதிகாரத்துல தான் நம்ம போய் பார்க்கப்போம். ஆனா அங்க போறதுக்கு முன்னாடி இந்த அழைப்பினுடைய நோக்கமே, இந்த அழைப்புல நம்முடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அதுதான் ரொம்ப தெளிவா பார்க்க வேண்டியது. நம்ம மரிக்கும் போது, கடைசி மூச்சு நிற்கும் போது நீதிமான் என்று எண்ணப்பட்டக்கூடிய நிலைமையில மரிக்கணும். அப்படி மரிச்சாதான் கர்த்தரை போல மரிப்பதற்கு, கர்த்தருக்கு ஒப்பான மரணம் மரிக்கிறதுக்கு
ஒரு காரணமா இருக்கும். ஆனா இது நீங்க நினைச்சுக்கலாம், ஈஸியா நினைச்சுக்கலாம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய உலகம், சாத்தான், மாம்சம் என்ன பண்ணும்னா, நீதிமான் என்ற நிலைமையில நீ மறிக்க கூடாது. நீ உன்னைய பாவியாவும், நான் தேவன் பார்வையில பாவியாத்தான் இருக்கிறேன் அப்படின்ற நிலைமையில தான் நீ மறிக்கணும். அதுக்கேத்த மாதிரி நம்முடைய பலவீனங்கள் இருக்கும், உலகம் நம்மளை நெருக்கும், ஒரு பக்கம் சாத்தானுடைய தாக்குதல் இருக்கும். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இதன் மத்தியில இந்த விசுவாசம், ஆரம்பத்துல கர்த்தர் இயேசு துவக்கினார் இல்லைங்களா, என் ரத்தத்தின் மேல நீங்க விசுவாசம் வச்சு வாங்க, நம்மளும் உற்சாகத்துல விசுவாசத்துக்குள்ள வந்துட்டோம். அந்த ஒரு உற்சாகம், அந்த விசுவாசம் அது குறையுது அல்லது அந்த விசுவாசத்துல ரொம்ப தொய்வு ஏற்படுதுன்னா, நல்லா கவனிங்க, பாவங்கள் கணக்குல சேர்ந்துகிட்டே வரும். கணக்குல சேர்ந்துட்டே வருது. ஏன் வருது? விசுவாசம் கம்மியாயிடுச்சு. தினமும் தேவன் கிட்ட போய் கேட்கறது இல்ல, மன்னிப்பு கேட்கறது இல்ல, தினமும் போய் கிருபை கேட்கறது இல்ல, இரக்கம் கேட்கறது இல்ல. காரணம், நம்முடைய விஷயங்கள் அப்படி இருக்குது. விசுவாசம் குறையுது. இதுதான் சாத்தானுடைய தந்திரமே. இது நிறைய பேருக்கு நம்ம யோசிக்கிறது இல்லை. திரள் கூட்டம் இங்கதான் மிஸ்டேக் பண்ணிடுறான். இங்கதான் கவனக்குறைவு ஆயிருது. ஆகையினால பாவங்கள் சேர்த்து வச்சுட்டே என்ன பண்றாங்கன்னா அங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மொத்தமா கழுவுறாங்க இல்லைங்களா? எங்க கழுவுறாங்க? உபத்திரவ காலத்துல வந்து கழுவுறாங்க. ஆனா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. லேக்கன் 44ல நாம் ஒரு மெம்பரா இருக்கிறோம்னு சொல்லிட்டோம்னா, நம்முடைய விஷயம் தினமும் நம்ம பண்ணிட்ட அக்கிரமங்கள், மீறுதல்கள், அக்கிரமம்னா என்ன, மீறுதல்னா என்ன, இது எல்லாமே நம்ம கடந்த கிளாஸ்ல விவரமா பார்த்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ தினந்தோறும் கிருபாசன தண்டையில போயிட்டு சேரணும். ஒருவன் பாவம் செய்வானானால், அடுத்த பாயிண்ட், நீதிபரராய் இருக்கிற இயேசு நமக்காக பரிந்து பேசுவார். இந்த கிருபை ஆக்சுவலி ஒரு இலவச கிருபை, தினமும் கிடைக்கிற கிருபை, மிஸ் பண்ணிட வேண்டான்ற சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்படிப்பட்ட தேவன் ஒரு பெரிய கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லைங்களா? சரி, இந்த கிருபை கொடுத்ததுக்கான காரணம் என்ன? இதோட முடிஞ்சானா? இல்ல. தேவன் ஏதோ நீதிமான பாக்குறதுக்கு தான் நம்மளைய இந்த ஒரு கிருபை கொடுத்திருக்காருன்னா இல்ல. இந்த கிருபை கொடுத்ததுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் இருக்குது. நான் ஏன் உங்களை நீதிமான பார்க்கிறேன்? எதுக்கு நான் உங்களை நீதிமான பார்க்கணும்? தினமும் நான் ஏன் உங்களை பார்க்கணும் அப்படின்னா, அடுத்து இந்த நீதிமான் என்ற பார்க்கக்கூடிய நிலைமையிலிருந்து தேவன் நம்மகிட்ட ஒரு விஷயம் என்ன பண்றாருன்னா செய்யறதுக்கு நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அது என்ன தெரியுங்களா? பாவத்துக்காக மரிக்கணும், பாவத்துக்காக மரிக்கணும் அப்படின்ற ஒரு ஏற்பாடை தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வச்சுட்டாங்க. அப்ப பாவத்துக்காக, நல்லா கவனிங்க, பாவத்துக்கு இல்ல, பாவத்துக்காக மரிக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னன்றத கடந்த கிளாஸ்ல விவரமா பார்த்தோம். பாவத்துக்காக மரிக்கணும். எப்படி என்னுடைய குமாரன் பாவத்துக்காக மரிச்சாரோ அவரை போல இப்ப நீங்க என்ன பண்ணணும்? பாவத்துக்காக அவரோடு கூட மரிக்கணும். அதுக்குத்தான் உங்களை நான் நீதிமானாக நான் பார்க்கிறேன். கண்டிப்பா நீங்க பாவத்துக்காக மரிக்கிற விஷயத்துல உங்க வாழ்க்கை வாழும்போது, ஏன்னா ஒரு புது வாழ்க்கை இயேசு உயிர் தெழுந்ததுனால ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு இல்லைங்களா? the newness of life, ஒரு புது வாழ்க்கை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையில அநேக முறை இடறினாலும் விழுந்தாலும் தேவன் நம்மளை தூக்கி விடுறாரு. அதுதான் நீதிமான் என்ற கிருபை. ஒவ்வொரு நாளும் கிடைக்குது. இதை வச்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து என்ன பண்ணோம்னா பாவத்துக்காக மரிக்கிற வாழ்க்கை அங்க வாழும். நம்ம எல்லாரும் அந்த ஒரு அழைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்பு விசுவாசிச்சுட்டு நம்மளைய ஒப்பு கொடுத்தோம்
நம்முடைய கான்செக்ரேஷன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் வாங்கிட்டோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் வாங்கின நாமும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த நோக்கம் என்ன. அவரை போலவே மரிக்கணும். அவர் எப்படி மரிச்சார்? பாவத்துக்காக மரிச்சார். நாமளும் அவரை போலவே பாவத்துக்காக மரிக்கணும் இல்லைங்களா? ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தின் ஜனங்களுடைய பாவம் ராஜ்யத்துல நிவர்த்தி செய்யப்படும். பட் அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது தேவன் பண்றாங்கன்னா, முதல் சுவிசேஷ யுகத்துல காலை வெள்ளாட்டுக்கடா பலி முடிந்த பின்னாடி தான் உலகத்திற்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாவ நிவர்த்தி கிடைக்குது. அதே போலத்தான் உலகத்துக்கு பாவ நிவர்த்தி, உலகத்திலிருந்து பாவத்தை, எந்த பாவம் எல்லாம் புரிஞ்சுக்கணும், ஆதாமுடைய பாவம். ஏன்னா அதுதான் மெயின் பிரச்சனை. ஆதாமுடைய பாவம் தான் பெரிய பிரச்சனை. அதை என்ன பண்ணணும்னா உலகத்திலிருந்து தூக்கணும், எடுக்கணும், ரிமூவ் பண்ணணும் இல்லைங்களா? இது நடக்கணும்னா தேவனுடைய ஏற்பாடு காலை ரத்தம் சிந்தணும், அடுத்து வெள்ளாட்டுக்கடா அதுவும் ரத்தம் சிந்தணும் பாவத்துக்காக. அப்போ இப்படித்தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், அர்ப்பணிச்சிட்டோம். சகோதர சகோதரிகளே, இது வரைக்கும் போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், கரெக்டுங்களா? அப்போ கண்டிப்பா பாவத்துக்காக மரிச்சிருக்கிறோம் அப்படின்னா அது குறிக்குது ஒரு துவக்கம். எங்க ஆரம்பிச்சது? நம்முடைய அர்ப்பணிப்புல ஆரம்பிச்சிட்டோம், அவரோடு கூட மரிக்கிறது. அது நிறைவடையணும் நம்முடைய மரணத்துல இல்லைங்களா? சோ இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பிலிப்பியர் 3:10 சொல்றாரு, அவருடைய மரணத்துக்குள்ளாக்கி இல்லைங்களா? அப்போ அந்த மரணத்துக்குள்ள போகிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தாச்சு. அந்த மரணத்துக்குள்ள போகக்கூடிய வாழ்க்கை, புதிய வாழ்க்கை ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னைக்கு நம்ம கான்செக்ரேட் பண்ணோம் இல்லைங்களா? சோ இது லிட்ரலா எங்க நிறைவடையுதுன்னா நம்முடைய ஓட்டம் முடியும் போது. சகோதர சகோதரிகளே, இந்த 6ஆம் அதிகாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா தியரியா தான்